Hi, வணக்கம். Welcome to my channel Mellow Trader Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் வீக்கோட ட்ரேட்ஸ் ரிவ்யூ பண்ண போறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு, எந்த ட்ரேட்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கலாம், எந்த ட்ரேட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணோம். ஸோ ஆப்வியஸா இது ஹைண்ட் தான். இந்த ஜேர்னில நிறைய விஷயம் வந்து நான் எப்படி மார்க்கெட்டை வந்து பார்க்குறேன், நான் என்ன மிஸ் பண்றேன், என்னோட வீக்னஸ் என்ன, அத தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து நீங்க வந்து என்ன நான் மொக்கன்னு நெனைக்கிறதோ, இதுக்கு ஒண்ணும் தெரியலன்னு நெனைக்கிறதோ, அது வந்து உங்களோட இஷ்டம். நான் நெறைய டிஸ்க்ளைமர் குடுத்துட்டேன். தட் திஸ் இஸ் மை ட்ரேடிங் ஜர்னல். ஓகேவா? லைவா நான் ட்ரேடிங் ஜர்னல் ரெக்கார்ட் பண்றேன். இந்த ஜர்னி மூலியமா ஒண்ணு நான் எனக்கே வந்துட்டு எங்கேருந்து நம்ம எங்க வந்திருக்கோம் டிராவல் பண்ணின்னு காட்டுறதுக்கு. இன்னொன்னு என்ன மாரி ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு. ஸோ நான் நெறைய டைம் வென் ஐ ஸ்டார்டட் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சப்போ, ஆ ட்ரேடிங் கான்டென்ட் நெறையா இருக்கும். ஆனா இந்த ஜர்னி எப்படி வந்து லாஸ்லேருந்து மீண்டு வந்தாங்க, அவங்க ட்ரேடிங் ஜர்னிய வந்து எப்படி பண்ணாங்க, எல்லாரும் வந்து அவங்களோட வின்ஸ தான் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரேட் பண்ணும்போது, சார்ட் பார்க்கும்போது அவங்க மண்டைக்குள்ள என்ன ஓடுது, அந்த மாதிரியான ரியலிஸ்டிக் திங்ஸ் இங்கிலீஷ்லயும் சரி, தமிழ்லயும் சரி, நான் பெரிய நெறைய வீடியோஸ் அந்த மாரி கண்டுபிடிக்கல. ட்ரேடிங் அவங்க என்ன வின்ஸ் எடுத்தாங்க, அப்புறம் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நெறையா இருக்கு. ஸோ இந்த ட்ரேடிங் ஜர்னல் மூலியம் ரியலிஸ்டிக்கா ஓகே, நம்மளுக்கு என்னதான் டெக்னிக்கலா நெறைய விஷயம் தெரிஞ்சாலும், டெக்னிக்கல மீறி சைக்காலஜிக்கலா நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்றோம், நம்ம எப்படி தைரியமா ட்ரேட் பண்ண முடியுமா? தைரியம் இல்லாத டைம்ல வாட் டிஃபிகல்டீஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். ஒன் இட்ஸ் ஃபார் மை செல்ஃப். என்னோட ட்ரெய்னிங் ஜர்னிய நானே வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இது மூலியமா யாராவது பெனிஃபிட் பண்ணீங்கன்னா எனக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் தட் ஆகஸ்ட் 5th மண்டே லாஸ்ட் வீக் மார்க்கெட் ரொம்ப பெரிய கிராஷ் ஆச்சு. இஃப் யூ சி நம்ம வந்து அங்கேருந்தே போலாம். ஸோ ஆகஸ்ட் 5ன்றதுக்கு முன்னாடி நம்ம ஆகஸ்ட் 4th 1800 அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா நியூ வீக் ஓப்பனிங் கேப் இங்க போட்டிருக்கேன் இல்லையா? நியூ வீக் ஓப்பனிங் கேப்னா என்னன்னா, ப்ரீவியஸ் ஃப்ரைடே எங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, அதோட லோவையும் சண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் 6 o'clock PM. இது எல்லாமே யூஎஸ் டைமிங். ஓகேவா? யூஎஸ் டைமிங் -4 இங்க யூடிசி -4. ஓகே, எல்லாமே ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் இஎஸ்டி. ஸோ யூஎஸ் டைமிங்ஸ்ல தான் நான் வந்து இங்க டைமிங்கும் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது அது பண்ணிட்டா எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. சும்மா இந்தியன் டைமிங்க்கும் இதுவும் மாத்தி மாத்தி நம்ம வந்து தலைவலி நம்மளுக்கு எதுக்கு? ஸோ என்னோட ஃபோன்லயுமே எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃபோன்லயும் நான் யூஎஸ் டைமிங் வச்சிருக்கேன். ஸோ தட் ஐ நோ எந்த டைம்ல நான் இது பண்ணணும்னு. ஸோ ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு ஆன் ஃப்ரைடே ஆகஸ்ட் 2nd. அண்ட் தென் இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஆகஸ்ட் 4th சண்டே ஈவினிங். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே சண்டேலாம் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க முக்காவாசி. ஓகே, பட் என்ன நடந்துச்சு, சண்டே 6 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஆல்ரெடி இங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு கேப் குட்டியா தெரியும். ஆனா நான் அந்த கேப் மெஷர் பண்ணி காட்டுறேன். நம்ம 15 மினிட்ஸ்ல இருக்கோம். ஓகேவா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த கேப்பை நான் மெஷர் பண்ணேன்னா 100 ஹேண்டில் கேப்ல தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, 100 ஹேண்டில் கேப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்து அப்படியே ஜூம் கீழே போனதுதான். ஸோ சண்டே மட்டுமே மிட் நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாயிண்ட்ஸ் எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் டவுன். மிட் நைட் முன்னாடி சண்டே மட்டுமே 500 பாயிண்ட்ஸ். இது வந்து ஹிஸ்ட்ரியில எவ்வளோ முன்னாடி நடந்துச்சு தெரியாது. நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் நான் இந்த இதை பார்க்கவே இல்லை. ஸோ 500 பாயிண்ட்ஸ் சண்டே ஈவினிங் வந்து விழுந்தது பெரிய விஷயம். ஏன் எதுக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னா, நீங்கள் மற்ற சேனல்ஸ் பாருங்க. பட் இன் ஷார்ட் என்னன்னா,
கேரி ட்ரேடுன்ற ஒரு விஷயம் ஜாப்பனீஸ் yen இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க அங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணனால ஜாப்பனீஸ்ல வந்துட்டு ஜப்பான் மார்க்கெட்ல வந்து ஸ்டார்ட் ஆன ஃபால் தான் அது வந்து அப்படியே தொடர்ந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஸோ இட் வாஸ் அ பிளாக் மண்டேன்று கூட கூப்பிடுறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ ட்ரில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ கேஷ் வந்துட்டு வைப் அவுட் ஆயிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்துன்னு எல்லாரும் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ சம் பீப்புள் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் என்ன காட்ட விரும்புறேன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம உலகமே வந்துட்டு ரொம்ப அன்பிரடிக்டபிளா வாலட்டைலா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் வாலட்டைலா இல்ல, நம்ம லைஃபுமே வந்துட்டு வாலட்டைலா நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து உலகம் போயிட்டு இருக்கு. அதோட எக்ஸாம்பிள் நான் காட்டுவேன். ஏன்னா இங்க நம்ம வந்து மண்டே பார்த்தோம்னா இவ்ளோ பெரிய ஃபால் ஆச்சா, அப்புறம் வந்து லண்டன்ல கொஞ்சம் மேல போச்சு, திருப்பி ஃபால் ஆச்சு. அப்புறம் ஆம், யுஎஸ் டைம் யுஎஸ் ஓப்பன் ஆகி நியூயார்க் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் கொஞ்சம் ரிகவர் ஆச்சு. ஓகேவா? ஸோ ரிகவர் ஆகி ஆல்மோஸ்ட் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லண்டன் ஓப்பன் லண்டன் ஐம் சாரி யுஎஸ் ஓப்பன் வரைக்குமே வந்துட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் கீழே இருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஓகே 8:30லேருந்து மெஷர் பண்ணா ஆல்மோஸ்ட் 1920 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆயிடுச்சு மார்க்கெட். இங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு. 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு. அப்புறம் இங்கேருந்து ரிகவர் ஆயிடுச்சு. ஓகே. ரிகவர் ஆயிட்டு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ 1000 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆகி வி ஆர் இன் த மிடில். இட் வாஸ் நாட் அ பிக் டீல். இப்போ இதை பார்க்கும்போது எல்லாம் பெருசா பேசுனாங்க. அதுதான் வைப் அவுட் ஆனது வைப் அவுட் ஆனதுதான். லாஸ் தான். இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 5 மினிட்ஸ் ஸ்கேல்பர்ஸ் நம்மளுக்கு பெருசா தெரியாது. பட் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு அவங்களோட பொசிஷன்ஸு ஏதாவது லோஸு ஸ்விங் லோஸு இந்த மாதிரி லாங் டேர்ம் பொசிஷன்ஸ் வச்சுருந்தவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய லாஸ் தான். ட்ரில்லியன் டாலர் லாஸ்ன்னு சொல்றாங்க. இதோட ஆம், என்ன சொல்றது, இதோட எஃபெக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆல் அக்ராஸ் த குளோப் வந்து ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ இந்த டேக்கு வந்துட்டு நம்ம ட்ரேடிங் வந்து நான் சத்தியமா நான் வந்து பார்க்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு பேன் பார்த்துட்டு இருந்ததுனால நான் மண்டே வந்து ட்ரேடிங் நான் வந்து பண்ணல, பார்க்கல. ஸோ அத வந்து பெருசா நான் வந்து பேச விரும்பல. ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு நல் மார்க் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன். இது எந்த மத்தியானம் டைம்ல வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட் அமைஞ்சுது. அது என்னன்றத ஐ வில் ஷோ யூ. ஸோ இங்க மார்க் பண்ணியிருக்கேன்ல. ஸோ நம்ம அத 1 மினிட்க்கு போயிட்டு பார்க்கலாம். இது எங்க போச்சு? ஓ மை! ரொம்ப தூரம் வந்துட்டோமோ? 8ஆம் தேதி தானே? ஓ 8ஆம் தேதி தானா? ஸோ இத 1 மினிட்டுக்கு போலாம். 1 மினிட் போயிட்டு 5த் 2:00 ட்ரேட் அது வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? 5த்ன்னு போட்டுட்டு ஐ டோன்ட் நோ. இந்த டாப் ஸ்டெப்போட இன்டகிரேட்டட் ட்ரேடிங் வியூ. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கு. ஓகே. ஐ திங்க் இந்த ட்ரேட் தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அஹ் இது வந்து 15 மினிட்ஸ்ல வேர் ஆர் வி? வேர் இஸ் இட்? இங்க என்ன அது காணோம்? இதுதானா? எனக்கு தெரியலங்க. ஐ டோன்ட் நோ வேர் இது என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரியலையே. What is this? 2 o'clock, 2 o'clock.
இத டெலீட் பண்ணிடலாம். கரெக்ட். இங்க. ஓகேவா? இங்க வந்து 15 மினிட்ஸ்ல இந்த பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஓகே. இங்க பிரேக்கர் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ இந்த 215, 230 between this. 215, 230 in between this. ஸோ அந்த ட்ரேட் தான். ட்ரேட் ஐடியாஸ் நம்ம பார்க்கறதுனால இதெல்லாம் நான் வந்து டேப் ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ட்ரேட் எடுக்கல. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. அதனால எடுக்கல. ஐ அம் நாட் வெரி ஷூர். எனக்கு ஞாபகமும் இல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரேட்குள்ள ட்ரேட் ஐடியாஸ். ஓகே. நம்ம வெறும் 1 மினிட்ல பார்த்தோம்னா 10,000 ட்ரேட் கிடைக்கும். நாட் எவ்ரிதிங் இஸ் ஹை ப்ராபபிள். இந்த இடத்துல வி ஹாவ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட். என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவ் பயஸுக்கு டெய்லி 4 ஹவர்ஸ் 1 ஹவர் பார்த்தாலுமே ரொம்ப வந்து பயஸ் நரேட்டிவ் போய் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ரொம்ப மைண்ட் வந்து குழப்பி விட்டுப்பேன். நான் வந்து ஒரு ஸ்கேல்பர். ஸோ எனக்கு பெரிய பயஸ்ல வந்து ஸ்டபர்னா இல்லாம எனக்கு வந்து ஆப்வியஸா செஷன் பயஸ். செஷன்ல எங்க போகுது மார்க்கெட்டு, இந்த நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு எங்க போகுது மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சாலே எனக்கு போதுமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து புதுசா நான் வந்து ஈவன் 2024 ஐசிடி மென்டர்ஷிப்ல அவர் சொல்லி தரதும் அதான். பெருசா பயஸ் அவர் யூஸ் பண்ற சார்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 மினிட். 5 மினிட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாருன்னா, நம்ம ஸ்மூத் எட்ஜஸ், லிக்விடிட்டி, ட்ரா அண்ட் லிக்விடிட்டி எங்க இருக்கு, ஸ்மூத் எட்ஜ், ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் லோஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மினிட் கூட சேர்த்து 5 மினிட்ஸை வச்சு ஓகே அங்க இருக்கு லிக்விடிட்டி, அங்க மார்க்கெட் ட்ரா ஆகும்னு சொல்றதுக்கு தான் 5 மினிட்ஸ் யூஸ் பண்றாரு. ஆனா முக்கியமா 15 மினிட்ஸ் தான் வந்துட்டு இங்க ஹையர் டைம் ஃப்ரேமா நம்ம யூஸ் பண்றோம். இங்க 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கும்போது இங்க நான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணல. இருந்தாலுமே இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இந்த ஈக்குவல் லோஸ வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸ்வீப் பண்ணுச்சு, கட் ஆயி லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸ்வீப் பண்ணல, பட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இங்க வந்து என்ட்ரி எடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்க வந்து இருக்கு பார்த்தீங்களா 15 மினிட்ஸ்ல. ஸோ we can take an entry there in that fair value gap. அந்த இடத்துல தான் 1 மினிட்ல நம்ம என்ட்ரி எங்க எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இங்க 1 மினிட்ல இந்த ஆல் பை சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகி இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சாலுமே we don't have a proper FVG to enter. See, sometimes செட்டப்குள்ள செட்டப் கிடைக்கும்போது நான் எஃப்இஜி நிறைய டைம் எஃப்இஜிக்கு வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட் ஆல்ரெடி போய் டார்கெட்டை ரீச் பண்ணிடும். ஸோ இங்கே தான் நிறைய பேர் வந்துட்டு 30 செகண்ட்ஸு 15 செகண்ட்ஸ்க்குள்ள போய் பார்த்தா தேர் வில் பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர் வில் பி கண்டிப்பாக ஒரு எஃப்இஜியோ இருக்கும். மார்க்கெட் அந்த எஃப்இஜி டேப் இருக்கும். ஸோ ஒரு செட்டப்குள்ள இது ஆல்ரெடி ஒரு செட்டப் இல்லையா? நீங்க 15 மினிட்ஸ்ல இப்போ என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இங்க என்ட்ரி எடுத்துருவீங்க. இங்க ஆல்ரெடி செட்டப் தான் இது. அதனால இங்க இந்த செட்டப்ல எஃப்இஜி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இது எங்க கத்து குடுத்தாங்க? ஏது எதுலாம் கேட்காதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்சர்வ் பண்ண விஷயத்த வச்சு நான் சொல்றேன். நீங்க இத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்தோனே இது வந்து பெரிய சூப்பர் கிளாரிட்டியான ஸ்விங்குன்னு சொல்ல மாட்டேன். பட் இங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் குடுத்தோனே இந்த இடத்துல வி கேன் டேக் என்ட்ரி ஷார்ட். நம்ம வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட் தான். இங்க எங்க வந்து வி வில் கீப் ஆர் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எங்க வச்சிருப்போம்? இங்க மேல தான் வச்சிருப்போம். ஓகே. அவ்வளோலாம் வைக்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி ஐல் கீப் இட் ஹியர். இங்க ஒரு ஆக்சுவலா ஸ்மால் பிரேக்அவே கேப் இருக்கு. ரொம்ப பிரேக்அவே கேப் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கேப் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த கேப்ப நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இங்க லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ன்னு எங்க நம்ம வந்து டார்கெட் வைக்கலாம். ஸோ இங்க வந்து பெருசா கிளியரா இல்ல. இந்த ஸ்விங் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். யூசுவலா வந்து இந்த விக்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு 50% இத வந்து கேப்பா வந்து கன்சிடர் பண்ணுவாரு ஐசிடி. ஸோ நம்ம அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா, இத கூட நம்ம வந்து
50% மார்க் பண்ணிட்டு லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டா இந்த இடத்துல we can take our profits. ஓகே, ஸோ நம்ம வந்து லெஃப்ட்ல டேர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா let me just ஸோ நான் இதை மேக்ஸிமைஸ் பண்றேன் 1 minute சார்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வீக். ஓகேவா, நம்ம இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம். சி தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டேக் ப்ராஃபிட். நம்ம வந்து ஸ்டாண்டர்டா 1:2ன்னு வச்சா உடனே கூட நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆயிடலாம்னு வச்சுக்கோங்க. 1:2 வச்சா எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்களா? 47 ஹேண்டில்ஸ் போதாதா? சி ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீக் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த இந்த மூமெண்ட்டுக்கு 47 ஹேண்டில்ஸ் ஜென்ரலாக கிடைக்காது. 20 ஹேண்டில்ஸ், 15 ஹேண்டில்ஸ், 25 ஹேண்டில்ஸ். பட் இப்போ மார்க்கெட் ரேஞ்ச் வந்து 1000 பாயிண்ட் ரேஞ்சில் மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்மால் மூவே வந்து 50 ஹேண்டில்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு இந்த வீக்கு, எனக்கு மற்றவங்கள பத்தி தெரியாது, எனக்கு நிறைய லாஸ் ஆனது காரணம் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து பெருசாயிடுச்சு. ஸோ ஏ பிளஸ் செட்டப் தவிர எந்த செட்டப் எடுத்தாலுமே ஒரு 2 ட்ரேட்லேயே யூ வில் ப்ளோ யோர் அக்கௌண்ட். அதுதான் நடந்துச்சு. பட் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இவ்வளோ பெரிய டார்கெட் வச்சாலும் 95 ஹேண்டில்ஸ் பிக் பிக் ட்ரேட். ஓகே, 4.61 ஆர்ஆர். ஓகே, லெட்ஸ் கோ பேக் 15. ஸோ இந்த டே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த நாள் கேப் அப்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நியூ டே ஓப்பனிங் கேப். ஸோ இந்த நியூ டே ஓப்பனிங் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுற அந்த க்ளோசிங் ப்ரைஸ் 4:49 பிஎம்க்கும் தென் அடுத்த செஷன் அதே நாள் தான் அடுத்த செஷன் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பனிங் ப்ரைஸையும் நம்ம மெஷர் பண்ணோம். இங்கே ஒரு 10 ஹேண்டில்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நடுவில் ஒரு ஹாஃப் இது பண்ணி அதை சின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு நல்ல பாயிண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அது ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். இந்த நியூ டே ஓப்பனிங் கேப் எனி கேப் வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ ஹையஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்பாக தான் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓகே நம்ம வந்து போவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஷியாலலாம் இவ்வளோ பெரிய மூமெண்ட் நடந்ததா நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே இஃப் யூ சி இது ஃபிஃப்த்தா ஏஷியா லண்டன் சேர்த்து வந்துட்டு 300 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, 15 மினிட்ஸ் இது. ஐ ஹாவ் டு கோ பேக். நம்மளுக்கு 1 மினிட்ல பார்த்தா தான் செட் ஆகும். ஓகே, ஸோ 6th பார்க்கலாம். ஏதாவது செட்டப் வந்து கிடைச்சிதா இப்போ பார்க்கும்போது கிடைக்குதா அப்படின்னு. யூஸ்வலி நான் லண்டன் ட்ரேட் பண்ணுறது இல்லை. பண்ண ட்ரேட் ஆரம்பிக்கணும் ஆனால் பண்ணுறது இல்லை. ஸோ யா, பியூட்டிஃபுல் ட்ரேட். ஓப்பனிங் டைம் நியூயார்க் ஓப்பனிங் டைமில் எங்கே போச்சு? ஓப்பனிங் 7th 6th எஸ். இங்கே வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரே வீக்காக ரொம்ப வாலடைல். சி மண்டே கிராஷ் ஆயிடுச்சு மார்க்கெட். டியூஸ்டே வந்துட்டு ரிகவர் ஆகுது. பட் ரொம்ப பயங்கர வாலடைல் ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கே பாருங்க எப்படி இருக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு. இங்கே போயிட்டு நம்ம மாட்டணும் ஸ்கேல்பிளிங்லனா பிளான் இல்லாமல் அடிச்சு தூக்கிடும். பட் வி ஹேட் அ ப்ராப்பர் செட்டப். அது என்ன செட்டப்னு பார்க்கலாம். சி நான் இங்கே பெருசாக ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாமல் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். பட் 1 மினிட்ல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:30 ஓப்பன் ஆகி கீழே வந்து வந்துட்டு இருக்கு. மேக்ரோ டைம்ல ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்குற டைம்ல அழகான ஒரு
மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இங்க வந்து கிடைச்சுது. நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் 30 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் போனீங்கன்னா இன்னமும் வந்து அது கிளியரா தெரியும். ஸோ திஸ் வாஸ் த பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஓகே, இது வந்து என்னோட லோ ஹேங்கிங் ஃப்ரூட். ஸோ இந்த இந்த இடத்துல வந்துட்டு இஃப் வி ஹேட் டேக்கன் லாங் டார்கெட்டிங், இப்போ இந்த மாதிரி நியூ டே ஓப்பனிங் ஆப் இருக்கும்போது அதோட லோவில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்ன்றதுனால நான் ஆர்டர் பிளாக் இங்கே நான் ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் வந்து வைக்கணும். பட் நான் இந்த ஆர்டர் பிளாக்கோட மீன் த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே என்னோட டார்கெட் வச்சுக்கிறேன். இருந்தாலுமே இஃப் யூ சி இட்ஸ் 1:2. ஆனால் டார்கெட் பாருங்களேன், ட்ரா டவுனே வரல. இன்னொன்று டார்கெட் அழகா 100 handles plus target for the low hanging fruit. So this is the second trade on August 6th. So August 7th, 8th, 9th நான் trade breakdown இன்னொரு பார்ட்ல போடுறேன். So far நீங்க இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். If you relate to these trades, give a thumbs up.